ஹரியானா அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சரக்கு லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள தெற்கு புறவழிச்சாலையில் பீர் பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தொடர்ந்து பள்ளத்தில் சிக்கிய லாரியை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சாலையில் தோன்றிய திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் இரவு முழுவதும் இடைவிடாத மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகனங்கள் பழுதடைந்தன. பல்வேறு இடங்களில் மரங்கள் வேருடன் சாய்ந்தன. சில இடங்களில் மின்வெட்டு நிலவுகிறது. இதனிடையே கனமழை பாதிப்பு காரணமாக கார்ப்பரேட் அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய ஊழியர்களை அனுமதிக்கும்படி குருகிராம் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஏஞ்சலோ பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி இப்பகுதியில் வெள்ளம் பாதித்தபோது அவசரகதியில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் தத்தளித்தவர்களையும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சிக்கியவர்களையும் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. நேபாள மற்றும் சீன எல்லையில் பெய்த கனமழை காரணமாக போட்டே கோஷி ஆற்று வெள்ளத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். சீனா நேபாளத்தை இணைக்கும் நட்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த வெள்ளத்தில் சீனாவை சேர்ந்த 6 பணியாளர்கள் உட்பட 19 பேர் மாயமானதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழுவினர் கூறினர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.